நர்சரின்னு போயிட்டு சும்மா வர முடியுமா? அதனால் ஒரு 3 பிளான்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஸ் பிளான்ட் தான் வாங்கினேன். பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, கலரும் அழகாக இருந்தது. ஸோ அதை நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலர் வந்து பட்டன் ரோஸ் மாதிரி இருந்தது. இதுவும் வாங்கிட்டேன். சூப்பராக இருக்குல்ல? இதோட ரேட்டுன்னு பார்த்தா ஜஸ்ட் 30 ருப்பீஸ் தான் நான் வாங்கினேன். லாஸ்ட் டைம்லாம் 40 ருப்பீஸ்னு கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் என்னென்னு தெரியல, 30 ருப்பீஸ்னு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிங்க் தாய்வான் கொய்யா வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸு யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு நிறைய காய் காய்ச்சிருக்கு, ஸ்வீட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லும் போது அது வந்து ப்ளஸ் டெரஸில் வந்து நம்ம வளர்க்குறோம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளும் வாங்கி வைக்கணுன்ட்டு அதுக்கான சாயிலும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரீபோர்ட்டிங் பண்ணுறதுக்காக. சரி ஃபஸ்ட்டு நம்ம பிங்க் கலர் இருக்கிற ரோஸ் செடி வந்து நம்ம நட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து ரீபோர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டக்குன்னு வச்சுட்டேன் நான். இன்னொன்று சம்மர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எப்படி வருவாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வந்து ஷேடான பிளேஸில், கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஷேடான பிளேஸில் அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி நான் வைக்க போகிறேன். இல்லைனா கண்டிப்பாக இவங்க வந்து சர்வைவ் ஆகிறது கஷ்டம்தான். ஸோ ஆல்ரெடி வந்து மண் பாட் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் பெருசாக எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். தோட்டத்து மண், இந்த செம்மண், முடிஞ்சால் கொஞ்சம் லைட்டாக கோகோபீட் இது மட்டும் தான் நான் வந்து எப்போவுமே வந்து நான் யூஸ் பண்ணுறது. அதுலேயே வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே வரும். இன்பிட்வீன் நம்ம வந்து அரிசி கழுவுற தண்ணி, அந்த தண்ணி, வெங்காயத்தோல், பூண்டு தோல் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறத வந்து நான் இதில் வந்து நான் போட்டு விட்டுருவேன். அப்புறம் இந்த வாழைப்பழத்தோல் வந்து ஒரு 3 நாள் வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுக்கறது, இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறது. இன்ஆர்கானிக்காக வந்து நான் போக மாட்டேன். ஆர்கானிக்காக வீட்டில் என்ன கிடைக்குமோ அந்த பொருளை வச்சு தான் நான் வந்து பிளான்ட்ஸ் வந்து வளர்க்குறது. அப்படி தான் எனக்கு இஷ்டம். நம்ம வந்து ஃபர்டிலைசர்லாம் கடையில் யூஸ் பண்ணுற மாதிரி, ஷாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணாங்கன்னா அதில் என்ன ஒரு இது இருக்குது? இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து நம்ம பூ எடுக்கிறோன்னா அது வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. பூக்கள்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஃபர்டிலைசர் நம்ம வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஏபி அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆர்கானிக்காக என்ன கிடைக்குமோ அந்த மாதிரி கொடுங்க, சூப்பராக வரும். நம்மள அதுலேயும் ஹார்வெஸ்ட் வந்து நல்லாவே நம்ம எடுக்கலாம். இது ஓப்பன் பண்ணும்போது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது பாதிக்கு மேலே ரூட்டே காணுமே, இது ஃபுல்லாக ரூட்டு இருக்கா இல்லை எப்படியாவது நம்மளை ஏமாற்றிருக்காங்களான்னு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இப்போ தான் வந்திருக்கு ரூட்டு கொஞ்சம் தெரியுது. ஸோ அதை பார்த்த பிறகு தான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே, இவங்க வந்து சர்வ் ஆகிடுவாங்க அப்படின்றது தான். இன்னும் பிங்க் தாய்வான் கொய்யா தான் ரீபோர்ட்டிங் பண்ணுற வேலை இருக்குது. அது நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.